நெதர்லாந்திற்கு எதிரான T20 போட்டியில் இந்தியா வென்றிருக்கின்றது. இது பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களுடன் இந்த காணொலி இருக்கப் போகின்றது. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பெல் பட்டனை அழுத்திவிட்டு வாருங்கள் காணொலிக்குள் செல்லலாம். 2026 T20 உலகக்கோப்பையின் குரூப் சுற்றில் நெதர்லாந்திற்கு எதிரான போட்டியில் இந்தியா பெற்ற வெற்றி இந்திய அணியின் பலத்தை உலகிற்கு மீண்டும் ஒரு முறை நிரூபித்திருக்கின்றது. அதிரடி பேட்டிங் தொடக்கம் முதல் முடிவு வரை. முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணிக்கு தொடக்க வீரர்களான யசஸ்வி ஜெஸ்வால் மற்றும் சுப்மன் கில் ஜோடி மிகச்சிறந்த அடித்தளத்தை அமைத்து கொடுத்தார்கள். பவர் பிளே ஓவர்களில் நெதர்லாந்து பந்துவீச்சு நாலாபுரமும் சிதறடிக்கப்பட்டன. குறிப்பாக ஜெஸ்வால் தனது அதிரடி ஆட்டத்தால் அரை சதம் கடந்தார் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இதில் இருக்கின்றது. சூரியகுமாரின் 360 டிகிரி மேஜிக். நடுவரிசையில் களம் புகுந்த சூரியகுமார் யாதவ் தனது வழக்கமான பாணியில் மைதானத்தில் அனைத்து திசைகளிலும் சிக்சர்களை பறக்கவிட்டார். இவருக்கு உறுதுணையாக ரிஷப் பண்ட் விளையாடினார். இவர்கள் இருவரின் பார்ட்னர்ஷிப்பில் இந்தியா ஸ்கோரை 210 ரன்களுக்கு மேல் கொண்டு சென்றது என்பது அனைவராலும் பேசப்பட்ட ஒரு செய்தியாக இருக்கின்றது. நெதர்லாந்து பதிலடி மற்றும் சறுக்கல்கள் 210+ என்ற கடினமான இலக்கை நோக்கி ஆடிய நெதர்லாந்து அணி ஆரம்பத்தில் மிக நிதானமாகவும் அதிரடியாகவும் ஆடியது. மேக்ஸ் ஓ டவுட் சில அதிரடியான பவுண்டரிகளை விளாசினார். இருப்பினும் இந்திய ஸ்பின்னர்களின் வருகைக்கு பிறகு நெதர்லாந்து திணற தொடங்கியது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தி. குல்தீப் யாதவ் தனது துல்லியமான கூக்லி பந்துகள் மூலம் நெதர்லாந்தின் முக்கிய விக்கெட்டுகளை வீழ்த்தி மிடில் ஓவர்களில் ரன் வேகத்தை கட்டுப்படுத்தினார். ஜஸ்பிரீத் பும்ரா டெத் ஓவர்களில் கடைசி ஓவர்களில் யார்க்கர் பந்துகள் மூலம் நெதர்லாந்து பேட்ஸ்மேன்களை ரன் எடுக்க விடாமல் திணறடித்தார். இறுதியில் இந்திய அணி 60 ரன்கள் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் குரூப் சுற்றில் ஒரு போட்டியில் கூட தோற்காத ஒரே அணி என்ற பெருமையுடன் இந்தியா அடுத்த சுற்றுக்கு கம்பீரமாக முன்னேறியிருக்கின்றது. நெதர்லாந்து அணியை பொறுத்தவரை அவர்கள் இந்தியாவின் பலமான பந்து வீச்சை எதிர்கொள்ள முடியாமல் 150 ரன்களுக்கு சுருண்டனர் என்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கின்றது. இந்த தொடரில் இந்திய அணியின் சுப்மன் கில் கேப்டனாக வழிநடத்தி வருகிறார். T20 உலகக்கோப்பை 2026க்கான இந்திய அணியின் முக்கிய பொறுப்புகள் மற்றும் வீரர்கள் பற்றிய ஒரு பட்டியலை பார்க்கலாம். கேப்டன் சுப்மன் கில் ரோஹித் சர்மாவின் ஓய்விற்கு பிறகு T20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் நிரந்தர கேப்டனாக இவர் செயல்பட்டு வருகிறார். துணை கேப்டன் யசஸ்வி ஜெஸ்வால் அதிரடி தொடக்க வீரரான இவருக்கு இந்த தொடரில் கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் அணியின் வியூகங்களை வகுப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறார். தொடக்க வீரர்கள் சுப்மன் கில் மற்றும் யசஸ்வி ஜெஸ்வால் இவர்கள் பொறுப்பு பவர் பிளே ஓவர்களில் அதிரடியான ரன்களை குவிப்பது. சூரியகுமார் யாதவ் அணியின் எக்ஸ் ஃபேக்டர் அதிரடியாக ஆடி ரன் ரேட்டை உயர்த்துவது இவரது முக்கிய வேலை. ரிஷப் பண்ட் இக்கட்டான சூழ்நிலையில் அணியை மீட்டு வருவது மற்றும் விக்கெட்டிற்கு பின்னால் இருந்து ஆட்டத்தை வழிநடத்துவது இவருடைய வேலையாக இருக்கின்றது. ரென்கோ சிங் அணியின் அதிகாரப்பூர்வ பினிசர் கடைசி ஓவர்களில் சிக்சர்களை விளாசி ஸ்கோரை உயர்த்துவதில் இவரது பொறுப்பு. ஆல்ரவுண்டர்கள் கார்த்திக் பாண்டியா, அக்சல் பட்டேல் பேட்டிங் மற்றும் பந்துவீச்சு என இரண்டிலும் சமநிலையை தருவது இவர்களுடைய கடமை. பந்துவீச்சு கூட்டணி ஜஸ்பிரீத் பும்ரா வேகப்பந்து வீச்சின் தலைவர். ஆரம்பத்தில் இறுதியிலும் விக்கெட்டுகளை வீழ்த்துவதில் இவரது வேலை. குல்தீப் யாதவ் அணியின் முதன்மை சுழற்சி பந்து வீச்சாளர். மிடில் ஓவர்களில் எதிரணி பேட்ஸ்மேன்களை கட்டுப்படுத்துவது இவருடைய பொறுப்பாக இருக்கின்றது. நெதர்லாந்திற்கு எதிரான இந்த போட்டியில் சுப்மன் கில்லின் கேப்டன்சி மற்றும் பந்து வீச்சாளர்களை அவர்கள் கையாண்ட விதம் பெரும் பாராட்டை பெற்றிருக்கின்றது என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. இந்த விளையாட்டு போட்டியில் நடந்த மாஸ் நிமிடங்கள் குறித்து இப்பொழுது கண்டிப்பாக நம்ம பார்க்க போகிறோம். சூரியகுமார் 18 ஓவரில் லோகான் வான் பிக் விசிக் பந்தை சூரியகுமார் யாதவ் முழங்காலிட்டு விக்கெட்டிற்கு பின்னால் சிக்ஸருக்கு பறக்க விட்டார். அந்த 360 டிகிரி ஷாட் தான் போட்டியின் ஹைலைட். ரசிகர்கள் மைதானத்தில் ஸ்கை என முழக்கமிட்டு தருணம் அது. சூர்யா 360 டிகிரி பிரில்லியன்ஸ். பும்ராவின் மேஜிக்கல் பால். ஆட்டத்தின் தொடக்கத்தில் செட்டாகி விளையாடி கொண்டிருந்த நெதர்லாந்து வீரர்கள் விக்ரம்ஜித் சிங்கை பும்ரா ஒரு துல்லியமான இன்விங்ஸ் யாக்கர் மூலம் கிளீன் போல்டு செய்தார். ஸ்டம்புகள் தெரித்து விழுந்து அந்த மெதுவான ரிப்ளே காட்சிகள் ரசிகர்கள் ட்விட்டரில் வைரலாக்கினார்கள் என்பது மிக முக்கிய ஒரு செய்தியாக இருக்கின்றது. ரிஷப் பண்ட் ஒற்றை கை வீச்சாளர். ஒரு கட்டத்தில் ஆப் சைடு பந்தை எதிர்கொள்ளும்படி பிடி நழுவியும் தனது ஒற்றை கையை மட்டுமே பயன்படுத்தி ரிஷப் பண்ட் அடித்த சிக்ஸர் ரசிகர்களே ஆச்சரியத்தை ஆழ்த்தியது. இது அவரது பழைய அதிரடி ஆட்டத்தை நினைவுபடுத்தியதாக ரசிகர்கள் கொண்டாடினார்கள். சுப்மன் கில்லின் கேப்டன்சி
ஆட்டம் விறுவிறுப்பாக இருந்தபோது யாரும் எதிர்பார்க்காத நேரத்தில் குல்தீப் யாதவ் பந்து வீச அழைத்த வந்து ஒரு ஓவரில் 2 விக்கெட்டுகளை வீழ்த்து வைத்து கில்லியின் அந்த சாதுரியமான முடிவில் ரசிகர்கள் வெகுவாக பாராட்டினார்கள் என்பது குறிப்பிடத்தகுந்த ஒரு செய்தியாக இருக்கின்றது. பினிஷர் ரிங்கு சிங் கடைசி 5 பந்துகளில் ரின் சிங் அடித்த விளாசிய 3 சிக்சர்கள் இந்தியா ஸ்கோரை 200 கடக்க வைத்தது. அந்த நிமிடங்கள் ரசிகர்கள் பினிஷர் ரின்கு என்று கொண்டாடினார்கள். மேலும் இந்த தருணங்கள் எல்லாம் இன்றைய போட்டியில், அதாவது இந்த T20 போட்டியில் நெதர்லாந்திற்கு எதிரான இந்தியா நடத்திய ஒரு சூப்பர் வேட்டையாக பார்க்கப்படுகின்றது. நிச்சயமாக இந்த காணொளி கிரிக்கெட் ரசிகர்களிடையே, மேலும் கிரிக்கெட்டை விரும்புபவர்களிடையே மிக முக்கிய காணொலியாக இருக்கும், மேலும் ரசிக்கக்கூடிய காணொலியாக இருக்கும் என்பதை நான் நம்புகின்றேன். மீண்டும் இது போன்ற ஒரு விளையாட்டு செய்தியுடன் உங்களை சந்திக்கின்றேன். அவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் தமிழா செய்திகள். நன்றி, வணக்கம்.